வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம ஸ்டடி கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி சத்யாரங்க கல்யாணம் தாங்க. இந்த கல்யாணத்த நிறுத்துறதுக்காக சிந்தாமணி அவங்க வீட்டுக்காரும் ஓடோடி வர்றாங்க. ஆனா பாருங்க, கல்யாணம் ஒரு வழியா நடந்துருது. இங்க நடந்ததுக்கப்புறம் இவங்க உள்ள என்டர் குடுக்குறாங்க. பட் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஆண்டிக்கு பயங்கர ஹேப்பிங்க. ஏன்னா எப்படியாவது சிந்தாமணி மூக்க உடைக்கணும். இந்த ஒண்ணும் இல்லாத பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்து அவமானப்படுத்தணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். ஸோ அந்த எண்ணம் நிறைவேறிருச்சு. யாருக்கு நிறைவேறிச்சோ இல்லையோ ஆசை. ஆனா விஜய் ஆண்டிக்கு நிறைவேறிச்சு. சரின்ட்டு சிந்தாமணி உள்ள ஆச்சா ஊச்சான்னு கத்துறாங்க. அங்க இருக்க எல்லா பேருமே இது உன் இடம் இல்ல, எங்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்கலாம் ஒரு பக்கம் இது பண்றாங்க. கடைசி அவங்க அத்தைய அவங்களும் விரட்டுறாங்க. கடைசி வேற வழி இல்லாம சிந்தாமணி அவங்க வீட்டுக்காரன் வெளியில போயிடுறாங்க. நம்ம ரேகாவுக்கு கொஞ்சம் அழுகை இருக்குது. அப்ப நம்ம போற வழியில சிந்தாமணிய விஜயா சீண்டி விடுறாங்க. "பார்த்தேல்ல, நான் சொன்ன மாரி ஒண்ணும் இல்லாத பையன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா" அப்படின்ட்டு. "நீ எப்படி என் வீட்டுக்கு இது பண்ண?" அப்படிங்கிற மாரி மேல நோண்டி விட்டுறாங்க. நம்ம சிந்தாமணியும் போற வழியிலேயே மறுபடியும் மரத்தடியில உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க. "என்ன இது இப்படி விட முடியாது என்னால. நான் போய் கூட்டு வந்தே தீருவேன்" அப்படிங்கிற மாரி இருக்காங்க. இங்க நைட்டு விசேஷத்துக்காக எல்லாம் ரெடி பண்றாங்க. பார்த்தா சிந்தாமணியும் வர்றாப்புல. எப்படியாவது அ நம்ம ரேகாவ கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போயிரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆ சரி மணமக்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்றாப்புல. ஆனா அவங்களுக்கு மனசே வரல. பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இத பார்த்து என்ஜாய் பண்றாங்க நம்ம விஜய் ஆண்டி. அதோட முடியுதுங்க. இங்கிட்டு மனோஜ் மறுபடியும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாப்புல. பார்க்கலாம் அடுத்த வாரம். ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.